Hello creators, welcome to Magilmati Studios. இன்னைக்கு செகண்ட் செல்ல நம்ம பார்க்க போற படம் பார்த்திபன் சாரோட டைரக்ஷன்ல வெளிவந்த டீன்ஸ். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த படம் ஒரு மிஸ்டரி த்ரில்லர். ஆக்சுவலா சஸ்பென்ஸா இருக்கு, ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. கடைசி ஒரு 20 மினிட்ஸ் வரைக்குமே அந்த சஸ்பென்ஸ் உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. படத்துல ட்ரெய்லர்ல என்ன பாத்தீங்களோ அதுவே தான் உங்களுக்கு வந்து படத்துல கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஆனா அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் டோட்டலாவே நமக்கே மிஸ்ட்ரி. ஆனா அது வரைக்கும் எதை பத்தியுமே ரிவீல் பண்ணாத நிறைய விஷயங்களை செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் பண்ணிருக்காரு. அதுல ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட ஒட்டுமொத்த செகண்ட் ஹாஃபோட சஸ்பென்ஸே போயிடும். செகண்ட் ஹாஃபை பத்தி டிஸ்கஸே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸை வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கொண்டு போயிட்டாரு. சோ உங்களுக்கு ஹேட் ஹேப்பன்ஸ், ஒரு பேயை காட்டி பயமுறுத்தி நம்மளை கொண்டு போயிட்டே இருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டயலாக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. பசங்களோட நடிப்பு அவ்வளவு நல்லா இருக்கு. மியூசிக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா டயலாக்ஸ் படத்துல ஒட்டுமொத்தமா ரொம்ப கம்மி. ஏன்னா அது ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி போனதுக்கு அப்புறம் டைலாக்ஸ்க்கான வேலைகள் அதிகமா இல்ல. அந்த டைம்ல மியூசிக்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இமான் சார் ஃபில் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பிளஸ்ஸா பார்த்தோம் அப்படின்னா, சிஜி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு. நீங்க சப்போஸ் எதை பத்தியுமே யோசிக்காம ரொம்ப பிளாங்கா போயிட்டு படம் பார்த்தீங்க அப்படின்னா, சில விஷயங்களை இது சிஜி பண்ணிருக்காங்கிறத நீங்க பார்க்காம நீங்க அதுக்குள்ள கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிருவீங்க. அந்த அளவுக்கு சிஜிஸ் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் ஓவராலாவே சூப்பரான படம். அப்படியேப்பட்ட ஸ்டோரி. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பட்ஜெட் இஸ் தி இஷ்யூ. அந்த பட்ஜெட் காரணமாக, பார்த்திபன் சாரோட லிமிடேஷன்ஸ் காரணமாக இந்த படம் வந்து கொஞ்சம் சுருக்கலா இருக்கு. அதாவது நம்மளோட பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்துக்கான ஸ்டோரி ஆக்சுவலா இதுல இருக்கு. நீங்க ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணா 100 கோடி ரூபாய்க்கான ஸ்டோரிய பார்த்திபன் சார் வச்சிருக்காரு. அவர்கிட்ட அந்த 100 கோடி ரூபாய் இல்ல. அதுதான் இந்த படத்தோட எனக்கு தெரிஞ்சு டிராபேக்கா இருக்கும். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கிடைச்சிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் த்ரில்லராவோ, இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக்காவோ, இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு பிரம்மாண்டமா பிரமிப்பை கூட்டுற அளவுக்கு ஒரு விஷுவலைசேஷன் அவரால் கொடுத்துருக்க முடியுமோ. அதுக்கப்புறம் இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நான் பாக்குறது என்ன அப்படின்னா, ஒரு டீனேஜ் சின்ன பசங்களை பத்தின ஒரு லவ் பத்தி சொல்லியிருக்காரு. இன்டென்ஸா சொல்லியிருக்காரு. இன்டென்ஸ்னா அத நமக்கு கன்வே ஆகுது, நல்லாவே கன்வே ஆகுது. அந்த லவ் பத்தி இந்த படத்துக்கு அந்த லவ் தேவையில்லை. ஆனா அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சே கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அவ்வளோ எமோஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா உயிர் போற பயம் அப்படிங்கும் போது லவ்னா மட்டும்தான் அந்த பயம் வருங்கிறது ஐ டோன்ட் திங்க் சோ. சோ அந்த லவ் இல்லாமயே இந்த படம் கண்டிப்பா இப்ப என்ன வெற்றியில இருக்கோ அதே வெற்றியை கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம். பட் அந்த லவ் எதுக்கு அந்த பார்த்திபன் சார் வச்சாரோ, அதுவும் ஒரு அன்மெச்சூர்டு ஏஜ்ல அந்த லவ் கன்வே பண்ணிருக்க தேவையில்லையோ. நீங்க யூ சர்டிபிகேட்டை வாங்கிட்டு அப்படி ஒரு லவ் எதுக்கு சொல்றீங்க? அது தப்பான ஒரு மெசேஜா கன்வே ஆயிராதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு, பார்த்திபன் சார் இந்த படத்துல ஒரு நெகட்டிவா நான் சொல்றேன். அதுக்கு காரணம் இருக்கு. பார்த்திபன் சாரோட ரைட்டிங் சூப்பர், டைரக்ஷன் சூப்பர், ஆக்டிங் சூப்பர். பட் என்னன்னா, அவரு தப்பான காஸ்டிங் ஆயிட்டாரு. இதுல அவர் ஒரு ரோல் பண்ணிருக்காரு. அந்த ரோல் வந்து ரொம்ப பெரிய ரோல், அந்த கதையில ரொம்ப பெரிய ரோல். நம்ம பார்த்திபன் சார் ரொம்ப நக்கலா பார்த்ததுனால, பார்த்திபன் சாரோட பேச்சு, டைலாக்ஸோட டைமிங்காக நம்ம பெரிய ஃபேன். அவரை பார்க்கும் போதே நம்ம அதை எதிர்பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறதுனால, அவரு இந்த ரோலை பண்ணது வந்து நாம வந்து கடைசி வரைக்குமே அவர்கிட்ட அந்த நக்கலான டைலாக் எதிர்பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா யோகி பாபு சார் வராரு. யோகி பாபு பண்ண ரோலை பார்த்திபன் சார் பண்ணியிருந்து அந்த இடத்துல கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் மாத்தி அந்த கேரக்டரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருந்தாருன்னா செகண்ட் ஹாஃப் உண்மையிலுமே காமெடி சூப்பரா அமைஞ்சிருக்கும். யோகி பாபுக்கு ஒரு கொஞ்சம் சீன்ஸ்க்கே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. பட் அதை பார்த்திபன் சார் பண்ணி கொஞ்சம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி வச்சது, பார்த்திபன் சாரோட ரோலை வேற யாராவது பண்ணி சீரியஸாவே அந்த ரோல்ஸ் போயிருந்துச்சு அப்படின்னா மூவி குட் ஹேவ் பீன் பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. சோ அவ்வளவுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ஸ்னா. சோசியல் மெசேஜஸ் நிறைய சொல்லியிருக்காரு. பிளாஸ்டிக் யூசேஜ் பத்தின மெசேஜஸ், நிறைய மெசேஜஸ் வருது. மூட நம்பிக்கைகளை பத்தினது, கடவுள் சம்பந்தப்பட்ட டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஆழமா அழுத்தமா எழுதியிருக்காரு. டைலாக்ஸ் ரொம்ப கொஞ்சமா இருக்கு படத்துல. பட் அது ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப பலுவா இருக்கு. அதுக்கப்புறம் கமல் சார் இதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காரு. நான் எப்படி சொல்றேன்னா, அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட டைலாக்ல அன்பே சிவத்தோட ஒரு டைலாக் வந்து இங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது அப்படியே அதோட இன்ஸ்பிரேஷனா ஒரு டைலாக் வச்சிருக்காரு. அது ரொம்ப ஒரு கிளாப்பிங் மூமெண்ட்ஸ் ரேஞ்சுக்கு அந்த டைலாக்ஸ் வந்து நம்ம ரசிக்கும்படியா இருந்துச்சு. கமல் சார் இந்தியன் 2ல ஜெயிச்சாரோ இல்லையோ, டீன்ஸ்ல கமல் சார் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் தான் அந்த படத்துல ஹீரோ. அது பார்த்திபன் சார் கிடையாது. அந்த பசங்கள்ல ஒரு கேரக்டர் ஹீரோவா இருக்கு. 13 பேருக்கும் ஈக்குவல் ரோல் கொடுக்கும் போது ஒரே ஒரு கேரக்டரை அவரு ஹீரோவாவே மாத்திட்டாரு. சோ அதுதான் ரைட்டிங். இதுல பார்த்திபன் ஹீரோ ஆகாம, யோகி பாபு ஹீரோ ஆகாம 13 பேர்ல ஒரு கேரக்டரை ஹீரோ ஆக்கிருக்காரு. அந்த பர்சனை ஹீரோ ஆக்கணும்னு ஒரு எண்ணம் கிடையாது, ஒரு கேரக்டரை ஹீரோ ஆக்கினதுதான் ரைட்டிங். இந்த மாதிரி ஒரு ரைட்டிங்க்கு பார்த்திபன் சார கண்டிப்பா பாராட்டும். படம்
கண்டிப்பா பார்க்கலாம். இன்னொரு நல்ல படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதான் இங்க எம்ஜிஆர்